சக்தி இதில் பவர்ஃபுல்லான எலுமிச்சம்பழமா வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பழத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்களா, அந்த பழத்துக்கு எதிர் திசையில் இந்த பழத்தை வைக்கணும். அப்படி வச்சா என்ன சாமி ஆகும் அப்படிங்கிறாங்க. இதில் இருக்கிற பவர் வந்து அந்த இருக்கிற பவர் வந்து அழிச்சிடும், அது வந்து கருகிரும், கருப்பாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஏன் சாமி, உங்களை விட ஒருவேளை அவன் கொண்டு வந்து மந்திரிச்சுவாதவாதி இருக்கார்ல, அவர் ஒருவேளை பவர்ஃபுல்லானவராக இருந்தார் அப்படின்னா உடனே மனோஜ் கேட்கவும் அவருக்கு சாமி கோவம் வந்துருச்சு. என்ன நீ வந்து சந்தேகப்படுறியன்னே. இல்லை சாமி, உண்மையாக தானே கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா என்னோட பழம் கருகிரும். இல்லை அவர் தான் இல்லை என்னோட மந்திரம் தான் பவர்ஃபுல்லானது அப்படின்னா அவங்களுடைய பழம் வந்து கருகிரும். ஸோ நீங்கள் இதை போய் எதிர் திசையில் வைங்க, இதோட சக்தியை வந்து அது வந்து முறியடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்படியும் இல்லை கேட்கல அப்படின்னா, அது கருகலை அப்படின்னா மறுநாள் என்கிட்டக்க வாங்க, நான் இன்னும் ஒரு பெரிய பழம் தரேன் அப்படிங்கிறாங்க. என்ன சாமி, பலாப்பழம் தருவீங்களான்னு மனோஜ் இப்பயும் அங்கே ஒரு கமெண்ட் போடுறாரு. என்ன நீ இப்போ திருப்பி இப்படி பேசுறியோ, நீ இப்படி சும்மா இருடா வாயை மூடிட்டு அப்படிங்கிறாங்க. சரிங்க சாமி, நாங்கள் அப்படியே செய்கிறோம் அப்படின்ட்டு விஜயாவும் மனோஜும் அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டு போய் பூஜை ரூம் கிட்டக்கையும் 2 பேர் போகிறாங்க. யார் இருக்காங்களோ இல்லையான்னு மாறி மாறி திரும்பி பார்த்துட்டு